வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் உள்ள நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது நாட்டின் சுகாதார அமைப்பை கடுமையாக பாதிக்கிறது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கவலை. இன ரீதியாக மக்களை பிளவுபடுத்தாதீர் என்று கனடிய தூதுவரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்து. வடக்கு கிழக்கில் உள்ள மக்களை இனவாத தன்மையில் புறக்கணிக்க தொடர்ந்தால் இலங்கை ஒருபோதும் முன்னேற்றம் அடையாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கருத்து. தேசிய மக்கள் சக்தியின் பெயரை தேசிய சலவை கட்சி என்று மாற்றிக்கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுகாதாரத்துறையில் உள்ள நிபுணர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது நாட்டின் சுகாதார அமைப்பு மற்றும் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கிறது என்று கவலை வெளியிட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார சபையில் உரையாற்றிய அவர் 2022 முதல் 2025 வரையிலான காலத்தில் ஆயிரக்கணக்கான மருத்துவத்துறையினர் வெளிமாநில போக்கு நாட்டின் சுகாதார தரத்தை பெரிதும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 726 சுகாதார ஆலோசகர்கள், 1116 மருத்துவர்கள் மற்றும் 2800 செவிலியர்கள் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இது நாட்டின் வளங்களை முதலீடு செய்து உருவாக்கிய நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலைமை காரணமாக இலங்கைக்கு முக்கிய நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த நிபுணர்களை உருவாக்கும் நாடுகள் அதிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் சுகாதார தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்புக்கான சர்வதேச நடைமுறை குறியீட்டை கடைபிடித்து உறுதியாக செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கனடிய தூதுவர் எரிக் வால்ஷ் ஆகியோர் விசேட சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பின் போது யுத்தத்திற்கு பிந்தைய வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், மீனவர்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. அமைச்சர் வடக்கு மக்கள் இன்னமும் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்வது, வறுமை, கடன் சுமைகள் மற்றும் பெண்கள் தற்கொலை எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். இனவாதம் மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் உறுதியோடு செயல்படுவதாகவும் கனடா நல்லிணக்கம், ஊழல் ஒழிப்பு போன்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஆதரவளிக்க உள்ளதாகவும் தூதுவர் வால்ஷ் உறுதியளித்திருந்தார். இந்திய பெருங்கடல் ட்ரீம் சங்கத்தின் தலைவராக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் IORA அமைச்சர்கள் குழுவின் 24வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஹேரத் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான செழிப்பை மேம்படுத்துவதில் இலங்கையின் உறுதியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். உறுப்பு நாடுகளிடையே தொடர்ச்சியாக உரையாடல், பரஸ்பர மரியாதை மற்றும் கூட்டு நடவடிக்கை மூலம் இந்த இலக்கை அடைய முடியும் என்றும் வலியுறுத்தினார். கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இந்திய பெருங்கடல் எல்லையில் உள்ள நாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு பிராந்திய அமைப்பான IORA-யின் தலைமை பொறுப்பினை இலங்கை தற்போது வகித்து வருகிறது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களை இனவாத தன்மையில் புறக்கணிக்க தொடர்ந்தால் இலங்கை ஒருபோதும் முன்னேற்றம் அடையாது என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த அவர், வவுனியாவில் 263 மில்லியன் ரூபாவில் கட்டப்பட்டு பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 7 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை எடுத்து காட்டினார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நியாயமான விலையில் உற்பத்தி பொருட்கள் விற்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் காரணமாக இரட்டிப்பான பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். தங்கள் பிரதேச வளர்ச்சிக்கான திட்டங்களும் முதலீடுகளும் இன்று வரை சரியாக செயல்படுத்தப்படவில்லை. எந்த நிலையிலும் மக்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர்களின் உரிமைகளும் வாழ்வாதார மேம்பாடுகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இனவாத பார்வையில் புறந்தள்ளுவதை விட உணர்வு பூர்வமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்திடம் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் செயல்பாடுகளை விமர்சித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அந்த கட்சியின் பெயரை தேசிய சலவை கட்சி என்று மாற்றினால் பொருத்தமாக இருக்கும் என்று விமர்சித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நிதி சட்ட கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றியவர், தேர்தலுக்கு முன் ஊழல்வாதிகளையும் கொள்கை வேறுபாடுடையவர்களையும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்து தேசிய மக்கள் சக்தி தற்போது அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று சாடினார். பல குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களுடன் இன்று அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். ஊழல்வாதிகளை செலவு செய்து கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார்கள் என்றார். மேலும் அவர் கூறுகையில், திருகோணமலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது. ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். ஆட்சி அமைப்பை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. ஆளும் கட்சி என்ற நிலையில் இருந்து தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியை போன்று பேசுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் மஹிந்த மற்றும் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்களுடனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் முறையே அதற்கு காரணம்.
தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த ஆட்சியில் கள்ளர்கள் ஆட்சி, தற்போதைய நல்லவர்கள் ஆட்சி என்று கூறப்பட்டது. ஆனால் முன்னாள் ஆட்சியின் உப்பில் விலை 100 ரூபாவாக இருந்தது. இப்போது அது 500 ரூபாவாக உயர்ந்துவிட்டது. அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், புகார்கள் மற்றும் போலி குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாட்டுக்கு காரணம் புத்தளம் உப்பு கூட்டு தாமரத்தில் தனியார் நிறுவனங்களுக்காக உப்பு பதுக்கி வைக்கப்படுவது என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நுகர்வோர் அதிகார சபை புறக்கோட்டையில் பெட்டிக்கடைகளை சோதிப்பதற்கு பதிலாக ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளத்தில் உள்ள உப்பு களஞ்சியங்களை சென்று சோதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு உப்பு கூட்டு தாபனம் கடந்த 6 மாதங்களாக உப்பை இறக்குமதி செய்திருந்தும் அந்த உப்பு சந்தையில் கிடைக்காமல் விலை 350 தொடக்கம் 400 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் உப்பை பெற்றுக் கொள்பவர்களில் ஒருவர் ராய்கம் நிறுவனத்தின் தலைவர் ரவி லியனகே என்றும் அவர் ஒரே நேரத்தில் புத்தளம் உப்பு கூட்டு தாபனத்தில் பணிப்பாளராக இருப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். உப்பு குறைபாடு மழை அல்லது முன்னாள் அரசாங்கம் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்றும் சரியான கணக்காய்வாளர் நியமிக்க கூட முடியாத நிலை அரசுக்கு இருப்பதாகவும் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின அழைப்பு நினைவு தூவி அமைக்கப்பட்டதற்காக இலங்கைக்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவர் எரிக் மோன்ஸுக்கு நன்றி கடிதம் ஒன்றை நேரில் கையளித்துள்ளார். மே மாதம் திறக்கப்பட்ட இந்த நினைவு தூவி பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் மனக்காயங்களுக்கு ஒரு மறைமுக மருந்தாக அமைந்துள்ளதாகவும் இது கனடா அரசின் மனித உரிமை அடிப்படையிலான தீர்க்க தரிசனத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரம்டன் நகர மேயர் மற்றும் கனடா பிரதமருக்கு அனுப்பப்பட்ட நன்றி கடிதங்களின் பிரதியையும் தூதுவரிடம் ஸ்ரீதரன் வழங்கியுள்ளார். இன அழிப்பின் நீதி, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான பாதுகாப்பு, அரசியல் தீர்வு ஆகியவற்றில் கனடா எடுத்துள்ள நிலைப்பாடுகள் எதிர்காலத்தில் மேலும் துணை புரியும் என்ற நம்பிக்கையையும் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சிக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியாக எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம். மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த விசேட சந்திப்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். இப்போது நடைபெறும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் பலவற்றுக்கு வெற்றிகரமாக முன்னேறி வருகின்றன. குறிப்பாக பொதுஜன பெரமுனவுடன் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் உரையாடல்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இதில் நேரடியாக ஈடுபட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எமது ஒத்துழைப்பை வழங்குவோம். மக்கள் ஆணைக்கு தலை வணங்குகின்றோம். இப்போது மக்களது வாக்குகள் ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கும் மறுபக்கம் எதிர்க்கட்சிகளுக்கும் கிடைத்துள்ளது. எனவே மக்கள் நம்பிக்கையினை ஏமாற்றாமல் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் பொறுப்பு எமக்கு உரியது என்றார். மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது என்று அவர் மேலும் கூறியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன கட்சிகளில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இதன் அடிப்படையில் சுமார் 125 உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் உள்ளது. கடந்த காலத்தில் சுயேட்சை குழுக்களை இழிவுபடுத்திய அரசாங்கம் என்று அவற்றின் ஆதரவை நாடும் நிலையில் வந்து நிற்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.